அப்பதான் உன்னை வெளியில கொண்டு வர முடியும். அதுக்கு முதல் வேலையா நீ சாப்பிடணும். வா. உட்கார். தைரியமா சாப்பிடு. இப்ப நான் ஹாஸ்பிடலுக்கு தான் போறேன். உன் அத்தை கண்டிஷனை பார்த்துட்டு உன்னை பெயில்ல அனுப்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சாப்பிடு. குட் மார்னிங் அர்ஜுன். சார். அம்மா அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க சார். அம்மா என்ன சொல்றாங்க? அவங்க கண்ணு முடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள துர்கா கதான் உள்ள வந்து அம்மா கிட்ட மலர் தான் கஷாயத்துல மருந்து கலதான் சொல்லிட்டாங்க சார். அம்மாவும் மலர் மேல இருந்த கோபத்துல அதை நம்பிட்டாங்க. அப்படியா? பரவாயில்ல, அம்மா கண்ணு முழிச்சு நல்லா இருக்காங்கல்ல, அது போதும். மலரை நம்ம பெயில் எடுத்துடலாம். சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை அர்ஜுன். மலருக்கு ஈஸியா பெயில் கிடைச்சிரும். அப்பா தேங்க்யூ சார். அர்ஜுன் சார், போலீஸ். அர்ஜுன் சார், உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா இப்போ நல்லா இருக்காங்க மேடம். கண்ணு முடிச்சிட்டாங்க. டாக்டர் எங்க? டாக்டர் உள்ளதான் மேடம் இருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாமா? என்ன பெரியம்மா? அத நாங்க பாத்துக்கிறோம். அவங்கள விசாரிக்க தானே நாங்க வந்திருக்கோம். இல்ல மேடம், பெரியம்மாவுக்கு ஒத்தாசைக்கு அதையெல்லாம் பாத்துக்க நர்ஸ் இருக்காங்க. அவங்க பாத்துப்பாங்க. நீ இங்கே இரு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் மேடம் கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த கேஸ்ல இவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஓகே மேடம், புரியுது. பட் பேஷண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுற அளவுக்கு பிரஷர் எதுவும் கொடுக்காதீங்க. ஓகே. ஓகே மேடம், தேங்க்யூ. இப்ப பரவாயில்லையா மேடம்? உங்க மருமக உங்களுக்கு மருந்து வச்சு கொல்ல பார்த்ததா துர்காங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது தெரியுமா? தெரியும். அந்த துர்கா யாரு? அவளை நான் தான் வளர்த்தேன். என் பொண்ணு மாதிரி தான் அவ. சரி, உங்க மருமக மலர் மருந்து கொடுக்கற அளவுக்கு கொடுமைக்காரியா? இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா? அவ்வளோ கொடுமைக்காரியெல்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சதும் இல்ல. ஆனா இப்போ செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவ கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா. அது தெரிஞ்சு நான் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன். அந்த கோவத்துல அவ மருந்து வச்சிருக்கலாம். அப்ப கன்ஃபார்மா மலர் மருந்து கொடுத்தான்னு உங்களால சொல்ல முடியாது இல்லையா? வச்சிருக்கலாம். மேடம், ஒரு யூகத்துல எல்லாம் சொல்லாதீங்க. உங்க மருமக இல்லாம வேற யாராவது கொடுத்திருக்கலாம்ல? ஏன் நீங்க வளர்த்த பொண்ணு அந்த துர்கா, அவ கூட கொடுத்திருக்கலாம் இல்லையா? துர்கா ஏன் எனக்கு மருந்து வைக்கணும்? ஓ, அப்பா அவ மருந்து கொடுக்க மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல வரீங்களா? நல்ல பொண்ணுதான். முன்னாடி அவ அப்படி இப்படி இருந்தா. ஆனா இப்போ நல்ல பொண்ணா மாறிட்டா. மலர் தான் எனக்கு மருந்து வச்சிருக்கணும். சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ரெஸ்ட் எடுங்க. மேடம் மேடம் மேடம், பெரியம்மா என்ன சொன்னாங்க மேடம்? மலர் தான் மருந்து வச்சான்னு சொன்னாங்களா? ஏன் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கீங்களா? இல்லையே. இல்ல, ஆர்வமா கேக்குறீங்களே, அதான் கேட்டேன். உங்க பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, மலரும் மருந்து கொடுத்திருக்கலாம், துர்காவும் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. என்னது? நான் மருந்து கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, அதான் உன்னையும் அரெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
அவ்வளவு பயம் இருக்குல்ல? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். லாயர் சார், அதான் மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்கல்ல, நீங்க பெயிலுக்கு அப்ளை பண்ணுங்க, நானே கொடுக்குறேன். பாவம் அந்த மலர் பொண்ணு. தேங்க்யூ மேடம். அர்ஜுன் சார், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிரிமினல் யாரு நல்லவங்க யாருன்னு கூடவா கண்டுபிடிக்க முடியாது? அதானே. என்ன துர்கா, நான் சொல்றது சரிதானே? எனக்கு என்னமோ நீயும் நானும் மறுபடியும் சந்திப்போன்னு உள்ள ஒரு பச்சி சொல்லுது. நீ என்னமா நினைக்கிற? நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு மேடம்? சீக்கிரம் மீட் பண்ணலாம். வரேன் ஓகே வரேன். மேடம். எப்படியோ மலருக்கு பெயில் ஈஸியா கிடைச்சிரும். வாங்க, நாம அதுக்கான வேலையை பார்க்கலாம் அர்ஜுன். ஓகே சார். மேடம் உட்காருங்க. தேங்க்யூ மேம். உட்காருங்க சார். லாயர் சார், அந்த பெயில் பெட்டிஷனை கொடுங்க. அர்ஜுன், நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கொடுங்க மேடம். இந்தாங்க.